வெல்கம் டு வராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். நம்ம டிசம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். டிசம்பர் மந்தோட செகண்ட் பார்ட் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2021? கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ரேங்க். இந்த இண்டெக்ஸில் வந்து டாப்பில் இருக்கிற கண்ட்ரியும் படிச்சிருக்கணும் நம்ம கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் டாப் 3 கண்ட்ரி வந்து இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை எதுவுமே இது பண்ணல. ஸோ அந்த டாப் 3ல எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனு, 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தா யூகே. நம்ம கண்டிப்பாக இந்தியா ரேங்க் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அப்படி இல்லைனா டாப் ஆர்டரில் எந்த கண்ட்ரி இருக்கோ அதை படிச்சுக்கணும். டாப் 3ல எதுவுமே இல்லாதனால நம்ம 4th கண்ட்ரி யாருதுன்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் நம்ம 5th பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு நுமோரா த இந்தியன் எக்கனாமி இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அட் டேஷ் பர்சன்டேஜ் இன் த கேலண்டர் இயர் ஆஃப் 2021. இந்த நுமோரோ ஹோல்டிங்ஸ் ஜப்பனீஸோட ஆர்கனைசேஷன். இது வந்து இந்தியன் எக்கனாமியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.9%. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் விடும். அது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு 3 months இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரீசெண்ட் அப்டேட் எதுவோ அதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 9.9%. Who has topped the 50 Asian celebrities in the world 2020 list of the UK-based Eastern Eye newspaper? UK-based Eastern Eye newspaper வந்து ஒரு இண்டெக்ஸ் விட்டுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ஏசியன் செலிபிரிட்டி இந்த வேர்ல்டு 2020 லிஸ்ட். அதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனு சூட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இவரை வந்து பஞ்சாப் ஸ்டேட்டோட ஐக்கானாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹியூமனிடேரியன் அவார்டு, ஸ்பெஷல் ஹியூமனிடேரியன் ஆக்ஷன் அவார்டு. அது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் வந்து இவர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் டைமில் இவர் நிறையா மைக்ரண்ட் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பேண்டமிக் டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஆட்டோ பயோகிராஃபி புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நோ மெஸ்ஸாய். இந்த ஆட்டோ பயோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனு சூட் அண்ட் கோஆத்தரா யார் பார்த்தீங்கன்னா மீனா கே ஐயர். ஸோ இந்த புக்கு வந்து புக் நேம் கொடுத்துட்டு சோனு சூட்டோட ஆட்டோபயோகிராஃபி இதோட கோஆத்தர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மீனா கே ஐயருங்கிறவரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் சோனு சூட் வந்து ஏசர் இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இவரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்சனாலிட்டியை பற்றி நம்ம படிக்க போகிறோம்னா அவர் ரீசெண்டாக எந்தெந்த நியூஸில் வந்திருக்காரு, அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஹேஸ் ஆத்தர் த புக் டைட்டில்டு இந்தியன் ஐகான் எ கல்ட் கால்டு ராயல் என்ஃபீல்டு? இப்படி ஒரு புக்கு ஆத்தர் பண்ணவங்க யாருன்னு கேட்குறாங்க. இந்தியன் ஐகான் எ கல்ட் கால்டு ராயல் என்ஃபீல்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்ரித் ராஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following banks launched FX for you for forex remittance via internet banking? எந்த பேங்க் வந்து FX for youங்கிற ஒரு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், ஃபாரெக்ஸ் ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க ஏர்ன் பண்ணுற மணியை இந்தியாவுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸ், ஃபாரெக்ஸ் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபாரெக்ஸ் இன்டர்நெட் பேங்கிங் வழியாக இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த பேங்க் எதுன்னு கேட்குறாங்க, கனரா பேங்க். ஸோ இந்த பேங்க் நியூஸ் மாதிரி வந்துச்சுன்னா அதோட ரிலேட்டட் நியூஸும் நான் படிக்கணும். இப்போ ரீசெண்டாக கனரா பேங்க்கோட மெர்ஜ் பண்ண பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்க்.
சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்க்கோட மெர்ஜ் ஆயிருக்கு. கனரா பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the rank of Nirmala Sitharaman in the Forbes 2020 list of the world's 100 most powerful women? இந்த மாதிரி ஃபோர்ப்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லிஸ்ட் விடுவாங்க. என்ன லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் லிஸ்ட்டு. அதில் வந்து நம்ம இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 41st ரேங்க்கில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஐகான் ஒருத்தர் இருக்காருன்னா அதோட டாப்பில் அந்த லிஸ்ட்டோட டாப்பில் யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட்டோட டாப்பில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தா ஜெர்மனியோட சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல். அடிக்கடி இவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் வந்திருப்பாங்க. ஜெர்மனியோட சான்சலர் இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஈவெண்ட் வில் மேக் இட்ஸ் டெபியூட் அட் த சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2024 இன் பாரிஸ்? சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2024 எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்குது. அந்த ஒலிம்பிக்கில் புதுசாக ஒரு கேமை ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேமுன்னு கேட்குறாங்க. பிரேக் டான்ஸிங். ஸோ இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயர் நடக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜப்பானில் வந்து 2020 நடந்திருக்கணும். ஆனால் அது பேண்டமிக் சுச்சுவேஷனால் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 2021 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்க 2024 ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடக்க போகுது. அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்கணும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை படிச்சுக்கணும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், USA. ஸோ இந்த சம்மர் ஒலிம்பிக் பாரிஸில் வந்து பிரேக்கிங் டான்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஜப்பான் 2021 வந்து 3 கேம் ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கேம் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளிம்பிங், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங். ஸோ பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, பிரேக் டான்ஸிங். ஜப்பானில் நடக்க போகிறதுல வந்து 3 ஈவெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் கிளிம்பிங், ஸ்கேட் போர்டிங், சர்ஃபிங். ஸோ எந்தெந்த இயருன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜப்பான் 2021, பாரிஸ் 2024, லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் த இந்தியா டு பி டிக்ளேர்ட் அஸ் 100% ஆர்கானிக் யூனியன் டெரிட்டரி? எந்த யூனியன் டெரிட்டரியை 100% ஆர்கானிக் யூனியன் டெரிட்டரியாக சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி தான். ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டை சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். அடுத்து இது கண்ட்ரியில் செகண்டாக வந்திருக்கு. ஆனால் யூனியன் டெரிட்டரியில் இதுதான் ஃபஸ்ட்டு, லக்ஷத்தீப். ஸோ ரீசெண்டாக லக்ஷத்தீப் பற்றி நியூஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீவோட அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா தினேஸ்வர் சர்மா. அவர் ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தினேஸ்வர் சர்மா வந்து எந்த யூனியன் டெரிட்டரியாக அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாருன்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணவங்களையும் நீங்கள் படிச்சுக்கணும். அது யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரஃபுல் பட்டேல். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டம் அண்ட் டியூவோட யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கார். இப்போ அடிஷ்னலாக இதுக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Ian D'Souza appointed as the chief financial officer of which bank? Ian D'Souzaவை எந்த பேங்க் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வதோதரா, குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been awarded with the Ramanujan Prize for Young Mathematicians 2020? ராமானுஜன் ப்ரைஸ் ஃபார் யங் மேத்தமெட்டிஷியன் 2020 யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலினா அராஜுவோ. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜம் ப்ரைஸ் இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்குமே இந்தியன், இது வரைக்கும் அவார்ட் வாங்கின எல்லாருமே இந்தியன்ஸ் தான். இவங்க தான் ஃபஸ்ட்டு நான் இந்தியன். ஸோ கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been conferred with the 2020 Female Sportsperson of the Year award
பை FICCI. ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து FICCI கொடுத்துருக்காங்க. FICCIனா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருக்குன்னு கேட்குறாங்க. இளவேனில் வளரிவன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷூட்டரு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம மேலுக்கும் நம்ம பார்க்கணும். மேலுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங் புனியா. அவர் நிறையா அவார்டு வாங்கியிருப்பார், உங்களுக்கு தெரியும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்லர். இவர் என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பஜ்ரங் புனியா வந்து மேல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸைம் பேங்க் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் எ லைன் ஆஃப் கிரெடிட் ஆஃப் 448 million to which country for financing in roads and transport, water and technology and communication sector. எக்ஸைம் பேங்க் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்கு 448 million. எந்த கண்ட்ரிக்குன்னு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரின்னு பார்க்கும்போது உஸ்பெகிஸ்தான். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி வரப்போயே நம்ம கேபிட்டல் கரன்சி படிச்சிருக்கணும். உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஸ்கண்ட். அதோட கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானி சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் அபுதாபி கிராண்ட் பிக்ஸ் 2020? ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கிராண்ட் பிக்ஸ் வின் பண்ணது யாருன்னு கேட்டிருப்போம். பெல்ஜியம் கிராண்ட் பிக்ஸ் வின் பண்ணது லிவிஸ் ஹாமில்டன். ஆனால் அபுதாபி கிராண்ட் பிக்ஸ் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டர்பென். நெக்ஸ்ட் கொஸ்டின். த RTGS சிஸ்டம் ஆஃப் டிரான்சாக்ஷன் வில் பி மேட் அவைலபிள் 24/7 பேசிஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம். இப்போ ரீசெண்டாக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த டேட்லேருந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. December 14, 2020. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா RTGSோட பேட்ச் வைஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7 to 6. இதுக்கு முன்னாடி 7 to 6 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 24/7 மாற்றிட்டாங்க. RTGSனால் என்ன சார்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அதோட மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 2 lakhs இருந்தால் தான் அதில் டிரான்சாக்ஷனே பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ லிமிட். பர் டேக்கு இதோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. பர் டேக்கு நீங்கள் 10 lakhs மேலே இதில் சென்ட் பண்ண முடியாது. மினிமம் 2 lakhs இருந்தால் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following has won the Rabindranath Tagore Literary Prize 2020? ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் 2020 அப்படின்னு கேட்குறாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஜா. இவருக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா இவர் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சிட்டி அண்ட் த சி. இந்த புக்குக்காக தான் இவருக்கு வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3rd எடிஷன். ஆல்ரெடி 2 எடிஷன் முடிஞ்சு, இதுதான் 3rd எடிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following Indian tennis player won the ITF doubles title along with Georgios Ekaterine Georgidos? இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில். இவங்க கூட சேர்ந்து எந்த இந்தியன் டென்னிஸ் பிளேயர் ஒருத்தங்க சேர்ந்து வான் பண்ணியிருக்காங்க. அந்த இந்தியன் டென்னிஸ் பிளேயர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அன்கிதா ரெய்னா. இந்த அன்கிதா ரெய்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு மெயின்ஸில் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அன்கிதா ரெய்னா பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கும்போது அவங்க என்ன ஸ்போர்ட்ஸு, அவங்க நேமு இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அவங்க அன்கிதா ரெய்னா என்ன ஸ்போர்ட்ஸ்னு கேட்டால் டென்னிஸ்னு போட்டுருணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The 9th edition of Sustainable Mountain Development Summit was hosted by which city? சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் சம்மிட் வந்து எந்த சிட்டியில் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. டேராடூன். இந்த டேராடூன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும் நீங்கள். டேராடூன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் திரிவேந்திர சிங் ராவத். அதோட இது கவர்னர் யாருன்னு பார்த்தா பேபி ராணி மௌரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Who won the gold medal in the 10-meter air rifle event at the 6th International Online Shooting Championship IOSC? இந்த ஆன்லைன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் யார் வின் பண்ணாங்க, அதுவும் என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10-meter ஏர் ரைஃபிள், யாஷ்வர்தன். ஸோ இந்த மாதிரி யாஷ்வர்தன் வந்து ஆன்லைன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வான் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஈவெண்ட்டில் வான் பண்ணியிருக்காருன்னு கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்துங்க, 10-meter ஏர் ரைஃபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். UNEP has given Frank Bainimarama the 2020 Champions of the Earth Award under the Policy Leadership category. இவருக்கு வந்து நம்ம 2020 சாம்பியன்ஷிப் ஆஃப் த எர்த் அவார்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன கண்ட்ரி கேட்குறாங்கன்னு, அவர் எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர்னு கேட்குறாங்க. ஸோ இவருக்கு ஃப்ராங்க் பைனிமராமாங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க, எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க, ஃபிஜி. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி வரப்போ நம்ம கேபிட்டல் அதுக்கு படிச்சிருக்கணும். ஃபிஜியோட கேபிட்டல் என்ன பார்த்தீங்கன்னா சுவா, கரன்சி என்னன்னு பார்த்தோன்னா ஃபிஜி டாலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who won the Golden Peacock Environment Management Award 2020? Golden Peacock Environment இயர்லி ஒன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து யார் வான் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செயில். இந்த செயலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஜூ இன் இந்தியா டு கெட் ISO குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ஸ். அந்த ஜூ வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. நேரு ஜுவாலஜிக்கல் பார்க் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஸோ இந்த நியூஸ் நீங்கள் அவங்க எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூ வந்து ஃபஸ்ட்டு ஜூ ISO குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, அது என்ன ஜூ அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா ஜூ கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஜூங்கிற நேமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஸ்டேட்டுன்றது மட்டும் இல்லாமல் ஜூவோட நேமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following tops the Forbes highest paid celebrities list of 2020? 2020 இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெய்டு வாங்கின செலிப்ரிட்டி யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெய்லி ஜென்னர். இவங்க யாருன்னு பார்த்தா அமெரிக்கனோட மீடியா பர்சனாலிட்டி. இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணுறவங்க. இவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெய்டு வந்திருக்காங்க. ஸோ இதே இதில் ஃபோர்ப்ஸ் ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸ் யாருன்னு கேட்பாங்க. இந்த 2020 யார் அதிக பெய்டு அத்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர், டென்னிஸ் பிளேயர் அவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Name the state which has launched the Parishram portal to boost industrial development in the state. எந்த ஸ்டேட் வந்து பரிஷ்ரம் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கு, அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக, அந்த ஸ்டேட்டோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்கு. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஒடிஷாவோட சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக், அவரோட கவர்னர் வந்து கணேஷி லால். Next question. Who is the winner of the best FIFA men's player for 2020? இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லெவன்டோஸ்கி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலந்தோட ஃபுட்பால் கேப்டன். இந்த மாதிரி இவர் ராபர்ட் லெவன்டோஸ்கி இந்த பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ போலந்து. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மென்ஸ் பிளேயர்னு ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக உமன்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த அவார்டு யாருக்கு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூசி பிரான்ஸ். இவங்க எந்த கண்ட்ரி சேர்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ மேல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபீமேலும் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க உமனுக்கு. ஸோ அதுவும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். லூசி பிரான்ஸ். ஓகே, டிசம்பர் மந்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெராண்டா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.